பழமும் இல்லை, தோலும் இல்லை. ஒரு நாள் அக்பர் அரசியாருடன் உணவருந்திக் கொண்டிருந்தார். அக்பருக்கு மிகவும் பிடித்தமான வாழைப்பழங்கள் அக்பரின் இலையில் கூடுதலாக வைக்கப்பட்டிருந்தது. உணவை சாப்பிட்ட பின் இலையில் இருந்த அனைத்து வாழைப்பழங்களையும் சாப்பிட்டு முடித்தார். பழங்களை சாப்பிட்டு விட்டு அதன் தோலை அரசியாரின் இலையில் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டார். அந்த நேரத்தில் அக்பரிடம் முக்கியமான செய்தி ஒன்றினை கூறுவதற்காக பீர்பால் அங்கு வந்தார். வாங்க பீர்பால், இப்போதுதான் உங்களை நினைத்து கொண்டேன், நீங்களே வந்து விட்டீர்கள். இங்கே பார்த்தீர்களா, இலையில் இருந்த அனைத்து வாழைப்பழங்களையும் அரசியார் சாப்பிட்டு விட்டார் என்று கேலியாக கூறினார். அக்பரின் பேச்சை கேட்ட பீர்பால் சிரித்து கொண்டே, அரசியாரின் நிலையில் இருக்கும் தோள்களை பார்க்கும்போது எல்லா பழங்களையும் அவரே காலி செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. அப்படி கூறுங்கள் பீர்பால், எனக்கு ஒரு பழத்தை கூட வைக்காமல் அவளே தின்று தீர்த்து விட்டாள் என்றார் அக்பர். அரசே மன்னிக்க வேண்டும், அரசியார் பழங்களை மட்டும் தின்றுவிட்டு தோலை இலையிலேயே வைத்து விட்டார். ஆனால் தாங்களோ பழத்தில் உள்ள சதை மட்டும் இல்லாமல் தோலையும் சேர்த்து சாப்பிட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் இலையில் தோல் எதுவும் இல்லையே, இதை வைத்தே நீங்கள் தோலையும் சேர்த்து சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்று பீர்பால் வேடிக்கையாக பதில் கூறினார். பீர்பால் கூறியதை கேட்ட அரசியார் மிகுந்த மகிழ்ச்சியில், தாங்கள் கூறுவது உண்மைதான் பீர்பால், நல்ல வேளை, என் இலையில் இருந்த பழத்தோள்களையும் சேர்த்து அரசர் சாப்பிடாமல் விட்டு வைத்தாரே என்று அரசியார் கிண்டலாக கூறியதும் அக்பருக்கு என்ன கூறுவது என்று தெரியாமல் திகைத்து நின்றார்.